இது வந்து தமிழ்நாடா இல்லன்னா மலேசியாவான்னு தெரியாத அளவுக்கு ஜனநாயகன் ஆடியோ லான்ச்க்கு மலேசியால அவ்ளோ கிரவுடு. தமிழ்நாட்டுல இவ்ளோ கிரவுடு வரதுங்கிறது ஆப்வியஸ். பட் மலேசியாலயும் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கங்கிறது வந்து பெரிய விஷயம். ஒன் வே டிராஃபிக் ரோட மலேசியால இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வரும்போது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அகைன் தளபதி வரும்போது அந்த ரோடு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. விஜய் அண்ணாவ பார்த்தா அப்படியே பிரமிப்பா இருக்கு. அவரோட மாஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் அப்படியே வந்து எகிறிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தர ஆக்டிங் விட்டுட்டு போறது கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் ஆக்டரா இருக்கிறத விட ஒரு பொலிட்டீஷியனா, ஒரு லீடரா இருக்கிறது தான் எனக்கு பர்சனலா ரொம்ப புடிச்சிருக்கு. விஜய் அண்ணா மலேசியா போனதுலருந்து சென்னைக்கு திரும்ப வர வரைக்கும் அவ்ளோ பிக்சர்ஸ், வீடியோஸ் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. ஜீ தமிழ்ல எக்ஸ்க்ளூசிவா ஃபுல் ஆடியோ லான்ச் ஜான்வரி 4th ரிலீஸ் பண்ண போறாங்க. 6 ஹவர்ஸ் நடக்க போகுது. அதுக்காக தான் வெயிட்டிங். மலேசியா ஆடியோ லான்ச்ல நெறைய செலிபிரிட்டீஸ் நெறைய விஷயம் பேசியிருக்காங்க. அதுல இந்த படத்தோட டைரக்டர் வினோத் ஒரு சூப்பரான விஷயம் பேசியிருக்காரு. ஆக்டிங் தான் எண்ட் ஆகுது. பட் பொலிட்டீஷியனா அவரோட கெரியர் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்குமே அதான் தோணுச்சு. ஆக்டரா இருந்தா வருஷத்துக்கு ஒரு படம் இல்லைன்னா 2 படம் கொடுப்பாரு அவ்வளவுதான். பட் பொலிட்டீஷியனா அவர் மக்களோட மக்களா நிக்க போறாரு. நம்மளுக்கு இது மாதிரி ஒரு லீடர் கிடைக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தளபதி விஜய்னாவே ரெக்கார்ட் மேக் பண்ணுவாரு இல்லைன்னா ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவாரு அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கேத்த மாதிரி தான் மலேசியால இப்ப அதிகமான பேர் பங்கேற்ற ஒரு நிகழ்வா மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இடம் பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டேடியம் உள்ள டிவிக்கே ஃபிளாக் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. பட் லைட்ஸை வச்சு ஃபிளாக் மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கூஸ் பம்ஸா இருந்தது பார்க்கறதுக்கு. இப்படி நிறைய பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்த அந்த ஆடியோ லான்ச்ல தான் தளபதி பாய்ஸ் வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. நம்ம அட்லி நெல்சன் அண்ட் லோகேஷ். அட்லி தளபதியோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய். தெரி, மெர்சல், பிகில்னு 3 முக்கியமான படங்களை தளபதிக்கு கொடுத்தது அட்லி தான். லோகேஷோட மாஸ்டர் அண்ட் லியோ படமா இருக்கட்டும், நெல்சனோட பீஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல தளபதிக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ்லயும் இந்த படங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அதனாலதான் இவங்க தளபதி பாய்ஸ் அண்ட் இவங்க 3 பேருக்குமே விஜய் அண்ணாவோட காம்போ வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து நம்ம ஆடியோ லான்ச்சோட ஹீரோ அனிருத். சும்மா சொல்லக்கூடாது, தளபதி படம்னு வந்துட்டா அனிருத் வந்து இறங்கி ஒன்னு செய்யறாரு. அது வந்து தரமா இருக்கு. ஒரு படத்துக்கு முக்கியமானது கதையா இருந்தாலும் மியூசிக் அண்ட் பிஜிஎம் தான் அதோட உயிர். அது நல்லா இருந்தாதான் வந்து நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது ஃபுல்ஃபில்டா இருக்கும். அந்த விஷயத்துல அனிருத் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. தளபதி ஆடியோ லான்ச்ல குட்டி ஸ்டோரி இல்லாமையா ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்லியிருக்காரு விஜய் அண்ணா. ஸ்டோரி சொன்னது மட்டும் இல்லாம அவர் நிறைய விஷயங்கள்லாம் ஷேரும் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியால. இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவா அந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத ஸ்டார்டிங் டு எண்டிங் கேட்கணும். அவர் அழுகிற மாதிரி ஒரு போட்டோ கூட ரிலீஸ் ஆயிருந்தது. பட் அது உண்மையா பொய்யான்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. விஜய் அண்ணா அங்க நடக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு பார்க்கவே. நம்மளுமே அவரை ஒயிட் அண்ட் ஒயிட்ல பார்த்து பார்த்து இப்ப வந்து கலர்ஃபுல்லா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜய் அண்ணாவோட அம்மாவுமே ஸ்டேஜ்ல ஒரு சாங் பாடியிருந்தாங்க. அதுல அண்ணாவோட பொலிட்டிக்கல் என்ட்ரியை பேஸ் பண்ணி வர லைன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டிருந்தாங்க, பார்த்திருப்பீங்க. இப்படி சில கியூட் மொமெண்ட்ஸோட தளபதி திருவிழா கியூட்டா நடந்து முடிஞ்சிருந்தது. அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது இந்த டைம் பார்க்கிறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் மலேசியால போய் இறங்குனதுல இருந்து அந்த ஆடியோ லான்ச் நடந்ததுல இருந்து எல்லாமே வந்து சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது எங்க ஆரம்பிச்சதுன்னா, அவர் திருப்பி சென்னையில வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறம். அது வேற ஒண்ணும் இல்ல, கிரவுட் அதிகமா இருந்ததுனால ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. இது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா இந்த நியூஸ் சேனல்லாம் இதை வச்சு பெருசா அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க. இவ்வளவு சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்குது ஈவெண்ட். இதனால நிறைய பேருக்கு வயிறு எரிஞ்சிருக்கும். அதனால இது ஒரு கண் திருஷ்டின்ட்டு போக வேண்டியதான். வேற என்ன பண்றது? விஜய் அண்ணா சொல்ற மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டியை மட்டும் எடுத்துக்க வேண்டியதுதான். அண்ணா காப்பா நடிச்ச எல்லா படமுமே சூப்பர் ஹிட் தான். அந்த வகையில ஜனநாயகனும் நல்லா இருக்கும்னு ஹோப் இருக்கு. பட் படம் எப்படி இருந்தாலும் எனக்கெல்லாம் கவலை இல்ல. அவர் வந்து 26ல சிஎம் ஆகிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் அண்ணாவை பத்தியும் டிவிகேவை பத்தியும் தான் பேசிட்டு இருக்கேன். டிவிகேல வர அப்டேட்ஸ் அண்ட் தளபதி பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.